ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி அதை கரெக்ஷன் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnusrb.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 10/5/2025 அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/5/2025. அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன்இன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல யூசர் நேம் மற்றும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, முதல்ல ரீஎடிட் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது எனி கரெக்ஷன் இந்த ஃபாலோயிங் ஃபீல்ட் வில் நாட் பி அலோட். அதாவது உங்களால் எது கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் நேம் கரெக்ஷன் பண்ண முடியாது, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எக்ஸாம் சென்டர், அதேமாரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவா ஓப்பன் கோட்டாவா அதை வந்து பார்த்தா கரெக்ஷன் பண்ண முடியாது. மீதி எல்லாமே கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் த அப்ளிகேஷன் இஸ் நாட் ஃபைனலி சப்மிட்டட் ஆஃப்டர் மேக்கிங் சேஞ்சஸ் கரெக்ஷன் சச் மாடிஃபிகேஷன் வில் நாட் பி கன்சிடர் ஒன்லி த ப்ரிவிஷனலி சப்மிட்டட் டேட்டா வில் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஃபைனலாக சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் டேட்டா தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு டு மேக் கரெக்ஷன் டு த ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்ளீட்டில் காமிக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பேஜில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அட்ரஸ் ஃபீல்டில் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கான அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறத நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தா ஃபாதர் நேம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், மதர் நேம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஸோ நீங்கள் கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கரெக்ஷன்ஸ் கொடுத்துலாம். அதேமாரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதேமாரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, கேட்டகரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து எடிட் பண்ண போகிறீங்க. இல்லை நான் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் வந்து எடிட் பண்ணணும், நான் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட் நோ கொடுத்துட்டேன், இப்போ எஸ் கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரிங்க பண்ணலாம். எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாது, அது டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்தா நான் வந்து மிஸ்டேக்காக பண்ணிட்டேன் அப்படின்றவங்க டாக்குமெண்ட்டையும் வந்து பார்த்தா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறவங்க தாராளமாக கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எக்ஸாம் சென்டர், அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் கோட்டாவோ ஆட் கோட்டாவோ அதை மட்டும் பண்ண முடியாது, மீதி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தா தெரியாமல் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.